இது 20 வாட் சோலார் பேனலுங்க. என்னுடைய முயல் பண்ணைக்காக நான் அமேசானில் தீபாவளி ஆஃபரில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எனக்கு ரூ. 999 வந்ததுங்க. எங்கள் பகுதியில் இப்போ மழை பெய்கிற மாதிரி இருக்குது. வெயிலே இல்லாததுனால சோலார் பேனலில் வெளியில் வச்சுட்டு கண்ட்ரோலரில் உள்ளே எடுத்துன்னு வந்து வச்சுட்டுங்க. நிழலில் வச்சுருக்கேன். பேனல் வெளியில் இருக்குது. அது ஒரு 15 அடிக்கு கேபிள் போட்டு தூரமாக வச்சுட்டேன். இதில் எவ்வளோ கரண்ட் வருதுன்னா 18.1 வோல்ட் வருது. பிஎம்எஸ் கனெக்ட் பண்ணி 1 ஆம்பியர் பேட்டரி, 3.7 வோல்ட் இருக்க பேட்டரி, 3 பேட்டரி கனெக்ட் பண்ணி 12 வோல்ட் வரா மாதிரி கனெக்ட் பண்ணி இதில் சோலார் கண்ட்ரோலில் கொடுத்தாச்சுங்க. சோலார் கண்ட்ரோல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் டம்மியாக இருக்கும். அந்த டம்மியாக இருக்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன். சோலார் பேனலில் பேக் சைடு எவ்வளோ இதில் வோல்டேஜ் ஆம்பியர்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கலாம் வாங்க. 19.25 வோல்டேஜ் அவுட்புட்டு. ஆம்பியர் பார்த்தாச்சுன்னா 1 ஆம்பியருக்கு மேலே இது அவுட்புட் கொடுக்குது. இந்த லூம் சோலார் பேனல். ஆனால் பெரிய பேனலு. ஒரு சின்ன ஆஃபீஸு, சின்ன முயல் பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை இது போல் வச்சுருக்கவங்க எல்லாம் தாராளமாக இந்த லூம் சோலார் பேனலை வாங்கி வச்சுக்கலாங்க. அதாவது நம்ம வீட்டில் 9 வாட் எல்இடி இது போல் பல்பில் நான் எல்இடி பல்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லேப்டாப் யூஸ் பண்ணுவோம், எல்சிடி டிவி யூஸ் பண்ணுவோம், எல்இடி டிவி யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் இதில் பயன்படுத்திக்கலாம். அதாவது 200 வாட் வரைக்கும் நான் கன்வெர்ட்டர் வாங்கி வச்சுருக்கேன். அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். உங்களோட 500 இருந்தால் நீங்கள் 500 போட்டு யூஸ் பண்ணிடலாம். நிறைய கரண்ட் பில்லு மிச்சம் பண்ண நினைக்கிறோம். இது லூம் சோலார் தாராளமாக வாங்கி போட்டுக்கலாங்க. என்னோடய முயல்லாம் பாருங்கள், ரொம்ப ஆர்வமாகுது. இன்னும் நம்ம பண்ணையில் ஏதோ விசித்திரமாக பண்ணுறாங்க நமக்காகன்னு. நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.